பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாக இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் 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 என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மேராஜாவே எங்கள் நாதனே, ஆற்றி தேற்றி துணையாவும் ஆனீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இலை பாருதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள் நாதனே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இன்னல் துன்பம் யாவும் போக்க வல்லோரே, வேலன் ஈந்து வலக்கரம் பிடித்தீரே, ஆவி ஆத்ம சரீரமும் படைத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒளிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு என்று அழைக்கப்படும் இந்த திருநாளுக்குரிய நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் மிகவும் கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியாக தூய மாற்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள். மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தன்னுடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட்டு ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்னியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீடரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறுமீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடையில் நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை
அனுப்பிவிட்டார். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஓய்வு நாளிலே ராஜாதி ராஜை ஆராதிக்கவும் துதிக்கவும் சத்திய வசனத்தை கேட்கவும் இந்த நேரத்தை எங்களுக்கு அன்பின் பிதாவே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விதைக்கின்ற விதைகள் வீணாய் போகாதபடி கர்த்தாவே 30, 60, 100 பலனளிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த விதைகள் அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கட்டும் ராஜா. விசேஷமாக கர்த்தாவே உம்முடைய தாசன் மூலமாக பேசப்படுகிற ஒவ்வொரு சத்திய வசனமும் கர்த்தாவே கல்லான இதயங்களையும் உடைத்து அப்பா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதை உணர்ந்து மனம் திரும்ப எங்கள் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்ப வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனமே எங்களுக்கு வெளிச்சம் சாமி. உம்முடைய சத்திய வசனமே எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்னாலே நாங்கள் பயப்படுற பயத்தை நீர் அறிவீரப்பா. அந்த பயமெல்லாம் நீக்க வல்லவர் நீங்க ஒருவர் அப்பா. இயேசுவின் இரத்தத்தாலே இந்த உலகம் முழுதும் விசேஷமா தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள இந்த கொரோனா வைரஸ் அப்பா உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு கர்த்தாவே இல்லாமல் போகும்படி கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகள் குற்றங்களை நீங்க மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை அதிகமாய் நோக வைத்திருந்தாலும் சாமி இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்கள் உமக்கு அது தடங்களா இருக்குமானால் எங்கள் பாவங்களை மன்னித்து கர்த்தாவே ஒரு அற்புத வழியிலே அப்பா ஒரு அதிசயமான வழியை எங்களுக்கு காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுதும் எங்களோடு இருந்தீர் ராஜா. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 4வது பரிசுத்தமான நாளிலே அப்பா நாங்கள் அதிகமாய் பரிசுத்தமாய் வாழும்படி எங்களுக்கு ஏவி எழுப்புகிறீர். அதன்படி நடக்க கிருபை தாங்க. உமக்கு செவிசாய்க்கும் சிந்தனையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்ட எல்லா இந்த நாளிலும் அப்பா இந்த ஆராதனை வேளையிலே உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் ஆட்கொண்டு தேவ பயத்தோடு உங்களுடைய சத்திய வசனத்தை கேட்கும்படி எங்களுக்கு ஏவி எழுப்பி ஆசீர்வதிக்கும்படி எங்கள் நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தரை துதிக்கணுமாக 138வது ஞான பாடலாக இருக்கக்கூடிய பிரியமான இயேசுவே என் நெஞ்சில் தயவாக என்ற பாடலில் ஒரு 3 கவிகளை நாம் பாடுவோம். பிரியமான இயேசுவே என் நெஞ்சை தயவாக நீ பூரிப்பாக்கி என்னிலே பலத்த தேற்றலாக தெய்வீக அன்பை ஊற்றிய படியினால் உம்முடைய தூதியை சொல்வேனாக. என் நெஞ்சில் உம்மால் பற்றின சிநேகத்தியேறியும் என் மனமும் உத்தம மகிழ்ச்சியை அறியும். நான் உம்மை நோக்கும் போதெல்லாம் என் துக்கம் உம்மிலே உண்டாம். அருளினால் தெளியும் நீர் என் வெளிச்சம். உம்மால் நான் திறந்த முகமாக பிதாவின் இன்ப நெஞ்சைத்தான் என் ஆறுதலுக்காக கண்ணோக்குவேன் மாதயவாய். நீர் என்னை நீங்கா ஜோதியாய் பிரகாசிப்பீராக. ஆமீன். நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்குள்ளும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமேன். ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களையெல்லாம் நிரப்பி அதிலே உடைய அன்பின் தீயை பற்றி எரியும்படி செய்வீராக. பற்பல மொழிகள் பேசும் பல்வேறு நாட்டினவரையும்
விசுவாச ஒருமைக்குள் கூட்டிச் சேர்க்கிற தேவரீர், எங்களை உம்முடைய சத்தியத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். சுவாமி. ஆமே. திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு என்று அழைக்கப்படும் இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதியாக, நற்செய்தி பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். இது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருந்த ஜனங்கள் 3 நாட்களாக கூடவே இருந்து கர்த்தருடைய அருள் பிரசங்கத்தை கேட்டு இப்பொழுது அவர்களை ஊருக்கு திரும்ப அனுப்பிவிட எண்ணுகின்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்ப வேண்டுமே என்று எண்ணி அவர் அங்கே சீடரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் அங்கே பகிர்ந்து கொடுத்து 4000 பேருக்கு மேலான பெரியோர் சிறியோர் யாவரும் உண்டு திருப்தியாக உண்டு மீதம் இருந்ததை அங்கே அவர் 7 கூடைகளிலே நிரப்பி மகிழ்ந்த ஒரு காட்சி. இது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த பகுதியை வைத்து நாம் தியானிக்கின்ற பொழுது அநேக சத்தியங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் புதிய புதிய சத்தியங்களை கர்த்தர் நமக்கு அருளுகின்றார். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த பகுதியை நாம் ஆழ்ந்து தியானிக்கின்ற பொழுது 3 சத்தியங்கள் இதிலே சொல்லப்படுகிறது. இந்த 3 சத்தியங்களிலே முதலாவதாக உள்ளதை கொடுங்கள், நல்லதை பெறுங்கள். இரண்டாவதாக உள்ளத்தை கொடுங்கள், பரம இல்லத்தில் சேருங்கள். மூன்றாவதாக உதாசீனத்தை விட்டுவிடுங்கள், சதா காலமும் ஜெயமிடுங்கள். 1 உள்ளதை கொடுங்கள், நல்லதை பெறுங்கள். 2 உள்ளத்தை கொடுங்கள், பரம இல்லத்தில் சேருங்கள். மூன்றாவதாக உதாசீனத்தை விட்டுவிடுங்கள், சதா காலமும் ஜெயமிடுங்கள். அல்லேலூயா. முதலாவதாக உள்ளதை கொடுங்கள், நல்லதை பெறுங்கள். நம்முடைய அருளுரை பகுதியிலே 5வது வசனத்திலே உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள் 7 அப்பங்கள் உள்ளது என்று. சொன்னது மட்டுமல்ல, அந்த 7 அப்பங்களையும் இன்னும் இருந்த சில சிறு மீன்களையும் ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்றார்கள், அவருடைய கரத்திலே கொடுக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உள்ளதை ஆண்டவரிடத்திலே அவர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது கூட நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடிய அநேக சம்பவங்கள் உள்ளதை கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய தாசரிடத்திலே கொடுத்ததை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே சாரிபாத் ஊர் விதவையினிடத்திலே எலியா கேட்டபொழுது, ஒரு அடை வேண்டும் என்று கேட்டபொழுது, அதற்கு அவள் பானையில் 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடம் 1 அடையும் இல்லை என்றாள். அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வைத்து இனிதான் அவள் அடையை தயாரிக்க வேண்டும். வேறு அடை என்னிடத்தில் இல்லை, இந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது என்று சொல்கின்றாள். ஆனாலும் அந்த மாவு எண்ணெயை கொண்டு அவள் அடையை செய்து, அந்த ஒரே அடை, முதலாவதாக செய்கின்ற அடை, அதை எலியாவுடைய கரத்திலே கொடுக்கின்றாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்க்கு நற்செய்தி நூலிலே நான் வாசிக்கின்ற பொழுது 12ஆம் அதிகாரத்திலே 2 காசை காணிக்கையாக போட்ட அந்த ஏழை விதவையை ஆண்டவர் சீடரிடத்திலே சுட்டி காட்டுகின்றார். அந்த 2 காசையுமே அவள் காணிக்கையாக போட்டுவிட்டாள். தன் ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் இவள் போடுகிறாள். மற்றவர்களோ தங்களிடத்தில் ஒரு பகுதியை வைத்து ஒரு பகுதியை போடுகிறார்கள் என்று சொல்லி, இந்த விதவை போட்ட 2 காசை தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆம், உள்ளதையெல்லாம் கொடுத்த போது 7 கூடைகளிலே நிரப்பும்படியாக அங்கே உணவு அப்பம் மீந்திருந்தது. உள்ளதை கொடுத்த பொழுது திரும்ப
அவர்கள் நல்லதை பெறுகிறார்கள், 7 கூடை நிறைய அவர்கள் சேர்க்கிறார்கள். அதுபோலவே தன்னிடத்திலே உள்ள கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் கொண்டு அடையை எலியாவிடத்திலே கொடுத்த பொழுது அதன் பிறகு அந்த பானையிலே மாவு குறைந்து போகவில்லை, களையத்திலே எண்ணெய் செலவழிந்து போகவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உள்ளதை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்லதை நாம் பெற முடியும். நம்மிடத்தில் உள்ள தாளந்து, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம், காலம், இன்னும் எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக ஒழிக்காமல் மறைக்காமல் அவருக்கு உரியதை நாம் தாராளமாக கொடுக்கின்ற பொழுது நமக்கு திரும்பவும் அவர் நல்லதையே கொடுப்பார், நன்மைகளையே கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே உள்ளதை கொடுங்கள், நல்லதை பெறுங்கள், நல்லதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உள்ளத்தை கொடுங்கள், பரம இல்லத்தில் சேருங்கள். நம்முடைய அருளுரை பகுதியிலே 2வது வசனத்திற்கு போவோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இவர்கள் இப்பொழுது 3 நாளாய் என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். இவர்களை நான் ஊருக்கு அனுப்ப வேண்டும், பசியோடு பட்டினியோடு அனுப்பக்கூடாது, வழியிலே சோர்ந்து போவார்கள். ஆகவே 3 நாட்கள் ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை, வசனங்களை, சத்தியத்தை கேட்கும்படியாக அவர்கள் அங்கே ஆண்டவரோடு தங்கியிருக்கிறார்கள். உணவை மறந்து, உறக்கத்தை மறந்து, இந்த உலக சிந்தனைகளெல்லாம் கூட மறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கள் உள்ளத்தை ஒப்படைத்து இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, கர்த்தரிடத்திலே அவருடைய வார்த்தையை சார்ந்து நாம் நம்முடைய உள்ளத்தை ஒப்படைக்க, உள்ளத்தை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த பகுதி. மார்த்தாள், மரியாள் என்ற அந்த 2 சகோதரிகள், அதிலே மரியாள் ஆண்டவருடைய பாதத்தண்டை உட்கார்ந்து தன்னுடைய இல்லத்திற்கு வந்தவர் என்ன நன்மைகளெல்லாம் சத்தியத்தையெல்லாம் சொல்லப் போகிறாரோ என்று காத்திருந்தார். ஆனால் மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக காணப்பட்டாள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்று. அந்த நல்ல பங்கை எடுபட்டு விடாதபடிக்கு மரியாள் அமர்ந்து கேட்கிறாள், சத்தியத்தை கேட்கிறாள் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இதோ பரலோக இல்லத்திலே சேருவதற்கான வழி ஆண்டவருடைய வாயின் வார்த்தைகள். அதற்கு தன்னுடைய உள்ளத்தை முற்றிலுமாக கொடுக்கின்ற மரியாளை காணுகின்றோம். அதுபோலவே யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கூட சமாரியா பெண் தண்ணீர் முள்ள வந்தவள் அங்கே இயேசுவிடத்திலே தன்னுடைய உள்ளத்தை அவள் கொடுத்து விடுகின்றாள். அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய உள்ளத்தை கொடுத்து விடுகின்றாள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, அதே போலவே தந்தையை விட்டு பிரிந்து போன இளைய குமாரன், அவன் பல்வேறு விதங்களிலே தொலைதூரத்திலே தொலைந்து போனவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய உள்ளத்தை பரம பிதாவினிடத்திலும் இந்த உலக பிதாவனாகிய தன்னுடைய தந்தையினிடத்திலும் கொடுத்த பொழுது அவன் இல்லத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, அதோடு கூட சகைவை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லோராலும் பாவி என்று அவன் வர்ணிக்கப்பட்டான், பாவி என்று அவனை தூஷித்தார்கள். ஆனால் அவனோ ஆண்டவரிடத்திலே அவனுடைய அன்பின் அழைப்பை, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன அந்த அன்பின் அழைப்பிற்கு, அந்த சத்தியத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய உள்ளத்தை கொடுத்தபடினாலே ஆண்டவர் இயேசு இந்த வீட்டிற்கு இன்றைக்கு இரட்சிப்பு வந்தது என்று சொல்லி பரலோக இல்லத்திற்கு ஏற்ற ஒரு ஆயத்தத்தை அவனுக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தரிடத்திலே தங்கள் உள்ளத்தை கொடுத்தவர்களுக்கெல்லாம் பரலோக இல்லத்திலே வாழ்வு உண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவனுக்குரிய வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே உள்ளத்தை கொடுத்த அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். உள்ளத்தை கொடுக்கின்ற அனுபவம் வேண்டும். நிச்சயமாக உள்ளத்தை கொடுக்கின்ற பொழுது பரம இல்லத்திலே நாம் சேர்க்கப்படுவோம்.
எனவேதான் அருமையான ஒரு கீர்த்தனை நம்முடைய கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கிறது. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் அது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் அது பாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ இருளை அகற்றி அருள் தருவேனே, பாவ இருளை அகற்றி அருள் தருவேனே, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகளே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் அது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் அது பாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ. ஆம் ஆண்டவரே நம்மிடத்திலே, மகனே மகளே உன் உள்ளத்தை எனக்கு தா, நான் மோட்ச வாழ்வை பரம இல்லத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்தை ஆண்டுடைய கரத்திலே கொடுப்போம், ஆண்டுடைய சமூகத்திலே கொடுப்போம், பரம இல்லத்திலே நாம் சேருவோம். மூன்றாவதாக, உதாசீனத்தை விட்டு விடுங்கள், சதா காலமும் ஜெயம் எடுங்கள். ஹல்லேலூயா. ஜெயம் எடுப்பது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், ஜெயம் எடுப்பது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். தடைகளை தகர்த்து ஜெயம் எடுப்பது எத்தனை மகிழ்ச்சியான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. உதாசீனத்தை விட்டுவிடுங்கள், சதா காலமும் ஜெயம் எடுங்கள். குறிப்பாக இந்த அருளுரை பகுதியிலே 3 நாள் 7 மீன்கள் 7 கூடைகள் என்று அங்கே எண் 3 7 7 என்று சொல்லப்படுவதை அங்கே நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த 3 7 என்ற எண்களை, இன்னும் நம்முடைய திருமறையிலே வரக்கூடிய எண்களை நாம் அதிகமாக அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சில ஆவிக்குரிய காரியங்களை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்குரிய காரியங்களை தெளிவுபடுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 3 என்ற எண்ணை நாம் உதாசீனப்படுத்தி விடாமல் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இதோ கற்பனையில் 3ஆவதாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம், பரிசுத்தமாய் ஆசரிப்போம். 3ஐ உதாசீனப்படுத்தாமல் 3வது கற்பனையாகிய பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம் என்ற வார்த்தையின்படியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். இன்றைக்கு இந்த கொள்ளை நோயினாலே ஓய்வு நாளை நாம் ஆலயத்தில் சென்றுதான் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று எண்ணுவது மட்டும் போதாது. நம்முடைய இல்லத்தில் இருக்கும் இடத்திலே இன்றைக்கு ஓய்வு நாள் என்ற அந்த உணர்வோடு அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்க முடியாமல், ஆலயத்தில் சென்று ஆசரிக்க முடியாமல் போனாலும் எங்களுக்கு இல்லம் தந்திருக்கிறீரே, வீடு தந்திருக்கிறீரே, அந்த இடத்திலேயே அதையே தேவ ஆலயமாக நீங்கள் மாற்றியர்கள் சுவாமி என்று சொல்லி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்போம். அதுபோலவே 3ஐ உதாசீனப்படுத்தி விடாமல் திரியேக தெய்வத்தை, மூவொருமை கடவுளை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிப்போம். மூவொருமை கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய திரியேக தெய்வத்தை, மூவொருமை கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். 3ஐ உதாசீனப்படுத்தி விடாமல் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து வார்த்தையை தியானம் செய்து ஜெபத்தோடு தேடுவோம். அந்தி சந்தி மத்தியான வேளை, இதை தானியேல் செய்தார், தாவீதும் செய்தார், நாமும் செய்வோம். அந்தி சந்தி மத்தியான வேளை என்ற இந்த 3 வேளைகளிலும் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து வார்த்தையை தியானித்து ஜெபிப்போம். 3ஐ நாம் உதாசீனப்படுத்தாமல் இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலே நாம் நிலைத்திருப்போம். இன்னும் நிறைய காரியங்களை காணலாம், நமக்கு நேரம் போதாது.
ஆகவே மூன்றை உதாசீனப்படுத்தாதபடிக்கு இந்த காரியங்களை செய்வோம். அடுத்ததாக ஏழை உதாசீனப்படுத்தாதபடிக்கு நாம் செயல்படுவோம். நம்பர் 7 உதாசீனப்படுத்தாமல் பிறனிடத்தில் அன்பு கூறும் 7 கற்பனைகளை கைக்கொள்வோம். 10 கற்பனைகளிலே முதல் 3 கற்பனைகள் பரனுக்குரியது, அடுத்த 7 கற்பனைகள் பிறனுக்குரியது. ஆகவே பிறனிடத்திலே அன்பு கூறும்படியாக கொடுக்கப்பட்ட இந்த 7 கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுவோம். அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்லிக் கொடுத்தாரே. ஆகவே இந்த 7 உதாசீனப்படுத்தாமல் மனிதரிடத்திலே அன்பு கூறுவதற்கு ஏற்ற விதத்திலே இந்த 7 கற்பனைகளையும் நாம் கைக்கொள்வோம். 7 உதாசீனப்படுத்தாது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தபடி 7 முறை பிறரை மன்னிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. மன்னிக்காத கிறிஸ்தவ வாழ்வு அது வாழ்வே கிடையாது. அது கிறிஸ்தவர்களே அல்லாமல் இருந்தாலும் சரி, மன்னிக்காத வாழ்வு மனித வாழ்வே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, 7 உதாசீனப்படுத்தாது நாம் பிறரை 7 முறை மன்னிக்க அந்த மன்னிப்பை நாம் கைக்கொள்ளுவோம். அடுத்து 7 உதாசீனப்படுத்தாது ஆவியானவர் 7 சபைகளுக்கு சொன்ன கருத்துக்களை நாம் பார்ப்போம். ஒவ்வொன்றிலும் மனம் திரும்பு என்று சொல்லப்படுகின்ற சத்தியம் 7 சபைகளுக்கும் உரைக்கப்படுகிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, 7 உதாசீனப்படுத்தாமல் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கும் சொல்லப்படுகின்ற அந்த கருத்துக்களை, சத்தியத்தை நாம் கைக்கொள்ளுவோம். அடுத்ததாக 7 உதாசீனப்படுத்தாமல் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம், விரட்டப்பட்ட அசுத்த ஆவி வறண்ட இடங்களிலே அலைந்து திரிந்து மீண்டும் தான் விட்டு வந்த இடம் ஜோடித்து அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றதை கண்டு தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே தங்கியது. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்மிலிருந்து விரட்டப்பட்ட பாவம், நம்மிலிருந்து விரட்டப்பட்ட பொல்லாத சிந்தனைகள், இன்னும் நம்மிலிருந்து விரட்டப்பட்ட பிசாசின், சத்துருவின், சாத்தானின் எல்லா பொல்லாத குணங்களையும் நாம் மீண்டுமாக நமக்குள் கொண்டு வராதபடிக்கு, வந்துவிடாதபடிக்கு விழிப்பாய் இருப்போம், எச்சரிக்கையாய் இருப்போம். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த 3 உதாசீனப்படுத்தாமல், 7 உதாசீனப்படுத்தாமல் நாம் அதை விட்டு உதாசீனப்படுத்துவதை விட்டு உதாசீனப்படுத்தாமல் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா. ஜெயம் எடுக்கின்ற மக்களாக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம், ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஜெயத்தை, இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஜெயம் எடுக்கின்ற பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த நாளிலே இந்த பகுதியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற இந்த 3 காரியங்கள் உறுதியாயிருப்போம். உள்ளதை கொடுங்கள், நல்லதை பெறுங்கள். உள்ளத்தை கொடுங்கள், பரம இல்லத்தில் சேருங்கள். உதாசீனத்தை விட்டுவிடுங்கள், சதா காலமும் ஜெயம் விடுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு.
10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் ஒன்ன கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். ஆம், அன்பின் ஆண்டவரே, தேவீர் கர்த்தாவே, இந்த நற்செய்தி அருளுரை பகுதி மூலமாக கர்த்தர் கொடுத்த சத்தியத்திற்காக நன்றியோடு சோத்தரிக்கிற சுவாமி. ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, இதோ சுவாமி, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் காலங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இதோ சத்தியத்தின் மூலமாக, வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிற கிருபைகளுக்காக சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக நாங்கள் செயல்பட எங்களை ஆவியில் கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தகப்பனே, இதோ இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் கொடுத்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள். இம்மட்டுமாக எங்களுக்கு ஜீவன் பேலன் கொடுத்து காத்து கொண்டதற்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிற சுவாமி. உங்களுடைய அளவற்ற கிருபையினால் தானே சுவாமி, கிருபையினால் மட்டும்தானே சுவாமி நாங்கள் ஒரு புதிய மாதத்திலே பிரவேசிக்க முடியும், பிரவேசிக்க போகிறோம். அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதுமாக கூட ஆண்டவரே, இதோ தெய்வீக தொடுதல் ஊழியத்தின் மூலமாக மக்களோடு பேசவும் ஆண்டவரே, இந்த தெய்வீக தொடுதல் ஊழியத்தின் இந்த 7வது மாதத்தின் மாத பிறப்பின் வாக்குத்தத்தமாக கொடுத்த இதோ கண்மணியை போல காத்திரலும் என்று நாங்கள் சங்கீதக்காரரை போல கேட்டு அதிலே உள்ளடங்கிய வாக்குத்தத்தங்களை விசுவாசிய கிருபை செய்தீரேயா, நன்றியோடு சோத்தரிக்கிறோம். உலகமெங்கிலும் ஆண்டவரே கர்த்தாவே, அச்சத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை காணுகிறோம். ஆண்டவரே, திருமறையில வாசிக்கிறோமே, இதோ கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு இந்த கொரோனா கொள்ளை நோய் ஒரு கோடாரியைப் போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அது எப்பொழுது வெட்டும் என்று தெரியாது. ஆனால் மனம் திரும்பி கனி கொடுத்தால் அந்த கோடாரி வெட்ட முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உறுதியாகிவிடும் சுவாமி. கர்த்தரால் அது உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். எனவே ஆண்டவரே, இந்த கொரோனா என்ற கோடாரியை ஆண்டவரே அது செயலற்று போகும்படியாக ஒவ்வொருடைய மனம் திரும்புதலையும் ஆண்டவர் கட்டளையிடுங்க ராஜா. ஆவியானவர் ஒவ்வொருடைய மனசாட்சியில் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்திலே காணப்படுகின்ற அக்கிரமங்கள், அநீதிகள், அநியாயங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ சுவாமி, பண ஆசையினாலே நடைபெறுகின்ற காரியங்கள் ஆண்டவரே, இன்னும் மதுபானத்தினாலே போதையினாலே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள் கர்த்தாவே, தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத அநீதி, அக்கிரமங்கள் கர்த்தாவே, எல்லாம் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது உணர்ந்து மனம் திரும்பும்படியாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த கொரோனா கொள்ளை நோய் யாரை எப்பொழுது வெட்டி சாய்க்கும் என்று தெரியாத ஒரு நிலையிலே ஆண்டவரே, ஆனால் வெட்டும் என்று தெரிந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த வெட்டிற்கு தப்பிக்கும்படியாக மனம் திரும்பலை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்போது கூட சுவாமி ஆண்டவரே, இந்த தெய்வீக தொடுதல் ஊழியத்திலே ஆண்டவரே கர்த்தாவை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும், இன்னும் திருச்சபையின் குடும்பங்களையும், விசேஷமாக எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். சகல நாசங்களுக்கும் மோசங்களும் விலைக்கு காத்துக்கொள்ள செபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் பேராயர், திருச்சபையின் ஆயர்கள், உபதேசியர்கள், இன்னும் பிரசங்கமார்கள் என்று அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவ ஆலயத்தை பராமரித்து வருகக்கூடிய ஆலய பணியாளர்கள், இன்றைக்கு இந்த ஆலயம் திறக்கப்படும், நான் ஆழ்த்தரை அலங்கரித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை வருகிறோர் எல்லோரும் காணும்படியாக அலங்கரிக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆலய பணியாளருடைய ஏக்கத்தை கர்த்தர் சீக்கிரமாக நீதாமே அதை தீர்த்து வைக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ வசனத்துக்கு பயப்படுகின்ற உள்ளங்களை ஒவ்வொரு தர வேண்டுமா செபிக்கிறோம். சுகவீனமான மக்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ 12ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய அடுத்த கட்ட படிப்பிற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. பள்ளிகள் திறக்கப்படும்படியாக, கல்வியாண்டு தொடங்கும்படியான அற்புதத்தை செய்ய வேண்டும் செபிக்கிறோம்
ஆண்டவரே கர்த்தாவே, வறுமையின் பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தாதாமே காப்பாற்ற நம்ம செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் நல்ல மழை கொடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவரே அணையிலிருந்தும் இதோ வானத்தின் மதகுகளை திறந்தும் நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. விசுவாச வீரர்கள் எழுப்புங்க ஆண்டவரே, அதன் மூலமாக எழுப்புதல் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, நானே அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லியிருக்கிறீங்க, அதிசயங்களை செய்கிறவர் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கொள்ளை நோயும் கூட ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் இந்த பூமியை விட்டே அது ஒளிந்து போகட்டும். தொடர்ந்து நன்மைகள் உண்டாகட்டும். துதிகன மகிமைகளை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் மீட்பர் இயேசுவின் திருப்பையிலே பணிவோடு மன்றாடுதும் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தினை எனக்கு தந்தரலும், கடங்கால் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும், சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாத தீமையில் ரசித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியலே சுவாமி, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பலமும் சுகமும் இந்த மாதம் முழுவதும் நம்மளோடு கூட இருந்து வழிநடத்துவது போல பிரவேசிக்க இருக்கும் புதிய மாதத்திலும் நம் ஒவ்வொருவரும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஒன்றாக ஆண்டீருக்கிற ஏக தெய்வ மாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவும். ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம், பராபரனுக்கு ஸ்தோத்திரம், பராபரன்.